பாண்டிச்சேரியில் சேர்ந்த யாஸ்மின் சகோதரி கேட்கிறாங்க, ஒருவர் இறந்துவிட்டால் அவரது பிள்ளைகள் துவா செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளீர்கள். இறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நாம் துவா செய்யலாமா? இது கூடுமா? ஒரு மனிதர் இறந்துட்டார்னு சொன்னா அவருக்கு 3 வழிகளில் அவனுக்கு நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. ஒரு வழி என்னன்னு கேட்டா, அவர் செஞ்சிட்டு போற நிலையான தர்மம். அவர் ஒரு கிணற வெட்டிட்டு போறாரு, அதுல நன்மை செத்து போன பிறகு நன்மை கிடைச்சிட்டே இருக்கும். கிணற பயன்படுத்துவாங்கல்ல, ஒரு நல்லது கெட்டதை மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறாரு, அந்த நன்மை அவருக்கு அவர் மூத்தா போன பிறகு கிடைச்சிட்டே இருக்கும். இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, நல்ல குழந்தையை ஒருவர் வளர்த்து விட்டுட்டு போயிருந்தார்னு சொன்னா அந்த குழந்தை செய்கிற பிரார்த்தனையினால அவருக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. குழந்தை இல்லாதவருக்கு என்ன செய்யறது? ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பிள்ளைகள் தகப்பனுக்கு மூத்தா நான் இறந்த பிறகு எனக்காக வேண்டி என்னுடைய பிள்ளைகள் பிரார்த்தனை செய்வார்களே, ஆனால் அது எனக்கு நன்மையை சேர்க்கும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னாங்களே. பிள்ளைகள் இல்லாதவங்களுக்கு மற்றவங்க பிரார்த்தனை செய்யலாமா? அவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்காதா? கிடைக்க என்ன வழின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பிள்ளைகள் பிரார்த்தனை கிடைக்கும்னு சொன்னாலே, குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான்னு கேட்டா, மூமின்களுடைய முஸ்லிம்களுடைய பண்பாடுகளை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ரப்பனா ஃபிர் லனா, முஸ்லிம்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இறைவா எங்களை மன்னிப்பாயாக, ஒலி இஹ்வானி நல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமானோடு இறை நம்பிக்கையோடு எங்களுக்கு முன்னால் மரணித்து விட்டார்களே அவங்களை மன்னிப்பாயாக என்று கேட்க வேண்டும் அனைவருக்கும் கடமையாக்கலாம். உள்ளவங்களுக்கு அடிஷனலா ஒரு துவா கிடைச்சு போயிடும். உள்ள இல்லாதவங்களுக்கு கூட அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, நம்மளுக்கு சொல்ல சொல்றான், யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிருன்னு மட்டும் கேட்க கூடாதான். எப்ப நீங்க பிரார்த்தனை பண்ணினாலும், யா அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு முன்னாடி இறை நம்பிக்கையோடு இறந்து விட்டார்களே இணை கற்பிக்காமல் அவங்களை நீ மன்னிப்பாயாக என்று முன் சென்றவர்களுக்காக துவா செய்கிற கடமையை அனைவர் மீதும் அல்லாஹ் சுமத்துறான். ஏன் சுமத்துறான்? எல்லாருக்கும் பிள்ளை இருக்காதுன்னு அவன் தெரிஞ்சனால சுமத்துறான். எல்லாருமா பிள்ளை பெற்றிருப்பாங்க, பிள்ளை இல்லாதவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும்ல. அதுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் சலுகை என்னன்னு கேட்டா, நீங்கள் உங்க வாழ்க்கையில ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், எப்போ துவா செஞ்சாலும் இறைவா எங்களை மன்னிச்சிரு, எங்களுக்கு முந்தி யாரெல்லாம் ஈமானோடு மரணித்து விட்டார்களோ அவங்களை மன்னிப்பாயாக என்று கேட்பீர்களேயானால், புள்ளை இல்லாமல் இறந்தார்கள் பாருங்க, அவர்களுக்கெல்லாம் அந்த பிரார்த்தனை கிடைக்கும். நீங்களே புள்ளை இல்லாமல் இறந்து விட்டீர்களேயானால் இந்த பழக்கம் தொடரும் பொழுது மற்றவங்க உங்களுக்கு செய்வாங்க. இந்த பழக்கத்தை நம்ம ஒரு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும் பொழுது நம்ம அவங்களுக்கு செய்யற மாதிரி இதை மக்களுக்கு சொல்லி கொடுத்துறோமா, அவங்க நமக்கு மூத்துக்கு பிறகு கேட்கிறவங்க துவா நமக்கு கிடைக்கும். இப்படியான ஒரு தொடர் இருக்கிறதுனால இறந்தவர்களுக்காக வேண்டி மற்றவங்களும் துவா செய்யலாம், செய்யணும். அது ஒரு நல்ல ஒரு பண்பாடு. அதனால் செய்யணும்னு அல்லாஹ் ஒன்ன சொல்லி தர்றான்னு கேட்டா, நன்மை இருந்தாலும் சொல்லி தருவான். நன்மை இல்லாத ஒன்ன செய்யணும்னு அல்லாஹ் சொல்லி தருவானா? கண்டிப்பா நன்மை கிடைக்கும்.